நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 3.3 வந்து பார்க்கலாம். ஸோ 3.3 என்ன கொடுத்துருக்கேன்னா பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் லென்த்து கொடுத்துட்டேன். ஒரு மேக்னெட் கொடுத்துட்டு அந்த மேக்னெட்டோடைய ஜாமெட்ரிக்கல் லென்த் வந்து கொடுத்துட்டோம் 12 சென்டிமீட்டர். ஸோ ஜாமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னா நம்ம என்ன டோட்டல் லென்த் ஆஃப் த மேக்னெட் தான் நம்ம ஜாமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவீங்க. மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னா இந்த ரெண்டு 2 போல்ஸுக்கு இடையிறக்கூடிய லென்த் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு ஜாமெட்ரிக்கல் லென்த்து கொடுத்துட்டு நம்ம மேக்னெட்டிக் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் லென்த் டிவைட் பை மேக்னெட்டிக் லென்த் டிவைட் பை ஜாமெட்ரிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 5/6. இப்போ நமக்கு மேக்னெட்டிக் லென்த் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு ஜாமெட்ரிக் லென்த் போட்டுக்கோங்க. சிம்பிள் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அப்போ நமக்கு 5/6 இன்ட்டு ஜாமெட்ரிக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்கு. அப்போ 5/6 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ 1 மார்க்கு இது மாதிரி சம் கேட்பாங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது முக்கியமான கொஷின், த மேக்னெட்டிக் லைன்ஸ். ஆனால் ஒரு மேக்னெட் அப்படின்னு சொன்னாவே அந்த மேக்னெட் இது ஒரு மேக்னெட் அப்படின்னு சொன்னாவே இந்த மேக்னெட் சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு படித்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நத்திங் பட் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எப்படி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு படித்தோம். சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு இடத்துக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிச்சிங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நத்திங் பட் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு படித்தோமா, அதே மாதிரி தான் ஒரு மேக்னெட் சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே தான் இங்கே அது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ் க்ளோஸ்டு கர்வ். ஸோ ஓகே, அது எப்போவுமே அந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு கண்டினியூஸான க்ளோஸ்டு கர்வாக தான் இருக்கும். ஸோ த டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் சைட் த மேக்னெட். முக்கியமான விஷயம், ஒரு மேக்னெட்டுடைய அவுட் சைடு தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்த் டு சவுத் தான் நமக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும். அது இன்சைடு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வரணும்னு எப்படி இருக்கணும், சவுத் டு நார்த் போனால் தான் இன்சைடு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், த டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃப்ரம் த நார்த் போல் டு சவுத் போல் எங்கே அவுட் சைட் த மேக்னெட் அண்ட் சவுத் போல் டு நார்த் போல் எங்கே இன்சைட் த மேக்னெட். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது, the directions of magnetic field at any point of the curve is known as the drawing the tangent to the magnetic lines of force ன்னு சொல்லுவாங்க. ஸோ மீனிங் எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல மேக்னெட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம செக் பண்ணுறோம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா என்ன செய்யும், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த டைப்ஸ் ஆஃப் த மேக்னெட்டை பொறுத்திருக்கு. இது நார்த்தாக இருந்து இந்த இடத்துல நார்த் வச்சு நமக்கு என்ன செய்யும், ரிப்பல் பண்ணோம். இந்த இடத்துல சவுத் வச்சு நமக்கு என்னது அட்ராக்ட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு கோடு போடுவீங்களா, அந்த கோட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா டேஞ்சன்ட் டு த மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு நம்ம இண்டிகேட் பண்ணதுக்காக நம்ம ட்ரா பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் என்னது, டேஞ்சன்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் படித்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட அதே கான்செப்ட் தான் இங்கே ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ்னு மாற்றிக்கோங்க. அங்கேயும் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து நெவர் இன்டர்செக்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஒரு லைன் இன்னொரு லைனோட இன்டர்செக்ட் ஆகாது. எல்லாமே தனித்தனியாக நமக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு லைன்ஸ் தான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடுங்களையோ கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் வச்சோம்னா அதனால் எந்த ஒரு பாசிபிளும் நமக்கு நாட் பாசிபிள். எதுவுமே டைரெக்ஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டைரெக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் நீடு வச்சுக்கலாம். காம்பஸ் நீடு வச்சுட்டு அதோடைய டைரெக்ஷன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது, த டிகிரி ஆஃப் தி க்ளோஸ்னஸ் ஆஃப் த ஃபீல்டு டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் அதாவது இந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருந்தால் நமக்கு அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர் டு க்ளோஸ் டு ஈச் அதராக இருக்கும். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்காக இருந்தால் நமக்கு என்னது லைன்ஸ் தான் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டர் படித்தா அதே தான். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங் வேர் த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸாக க்ரௌடு ரொம்ப பக்கமாக இருக்கும். வீக்காக இருந்துச்சுன்னா நமக்கு என்னது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அப்பார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஷின். அடுத்து நெக்ஸ்ட்டு, மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அங்கே படிச்சிருப்போம் ஃபஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னு படிச்சிருப்போம். என்ன மீனிங், த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியான்னு படிச்சிருப்பீங்க. எங்கேயும் அதே மாதிரி தான் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா கார்டு மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ். இது ஒரு 2 மார்க் மட்டும் படிச்சவங்க முக்கியமான கொஷின். உடனே எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ்னு போடுவீங்க. மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் கேட்கும்போது என்ன சொல்வீங்க, த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியாவை கிராஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸுக்கு பேர் என்னது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
5 நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரும் 5 தான் இண்டிகேட் பண்ணிப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதே 5 தான் இண்டிகேட் பண்ணோம். ஸோ 5E இஸ் ஈக்குவல் டு 5Bன்னு போட்டுக்கோங்க. அங்கே 5Eன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பிடிச்சிப்பீங்க. இங்கே 5B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு B வெக்டர் டாட் A வெக்டர். பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ஏரியா வந்து ஏன்னு சொல்லுவீங்க. டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், காஸ் தீட்டா போடுவீங்க. அப்போ BA காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். when magnetic field normal to the surface. அப்போ நார்மல் அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் அப்படிங்கும்போது நம்ம பெர்பெண்டிகுலர் கோடு போடக்கூடாது, 0 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? இது சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு லைன் ட்ரா பண்ணால் இப்படி வரும். ஸோ அப்போ ரெண்டுமே ஒரே பேரலாக போயிட்டு இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்மல் டு த சர்ஃபேஸ்னா தீட்டா வந்து 0 டிகிரின்னு எடுத்துக்கணும். அப்போ காஸ் 0 ஆன்சர் என்னது 1. அப்போ ஆன்சர் என்னது மேக்ஸிமம் ஃபீல்டு கிடைக்கும். அதே பேரலல் அப்படின்னு எத்தனை டிகிரி எடுத்துக்கணும், 90 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஸோ பேரலல் அப்படிங்கிறது அதுக்கு பர்பெண்டிகுலர், அந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் மாறிடும். அப்போ காஸ் 90க்கு சப்ஸ்டிட் பண்ண என்னது 0ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் 1 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக நமக்கு வேணும், எல்லா இடத்துக்கு கூட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னது ஜஸ்ட் அதை இன்டர்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டோட்டலாக வேணும்னா இன்டர்கிரேட் ஆஃப் என்னது B வெக்டர் டாட் DA வெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட SI யூனிட் என்னது வெப்பர், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதோட SI யூனிட் வந்து வெப்பர். ஓகே, அதோடைய சிம்பிள் வந்து WBன்னு போடுவாங்க. டைமென்ஷன் வந்து mL² T⁻⁻1 A⁻⁻1. இதெல்லாம் 1 மார்க்கு கேட்பாங்க. அதோடைய CGS யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11th படிச்சிருப்போம், ஆரம்பத்தில் படித்த CGS சென்டிகிராம் செகண்ட் சிஸ்டம். அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். 1 மேக்ஸ்வெல் அப்படிங்கிறது என்னது 10⁸ மேக்ஸ்வெல். அதாவது சாரி 1 வெப்பர் அப்படிங்கிறது என்னது 10⁸ மேக்ஸ்வெல் தான் என்னது 1 வெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷன். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் பர் யூனிட் ஏரியான்னு படிச்சிங்க. அதே டென்சிட்டி அப்படின்னு சொன்னால் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா kept normal to the directions of force. அப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதோட யூனிட்டு வெப்பர் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. பர் யூனிட் ஏரியான்னு போட்டாங்க. அப்போ பை m² போடுவீங்க. m² மேலே போச்சு என்னது வெப்பர் மீட்டர்/-2. அதோட ஈக்குவலன்ட் யூனிட் என்னது டெஸ்லா. இது ஒன்று படித்தவங்க. இந்த டாப்பிக்கு நம்ம என்னென்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு முக்கியமான 3 மார்க் கொஷன் கேட்பாங்க. இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒரு 2 மார்க் கொஷன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஒரு 2 மார்க் கொஷன். இதெல்லாம் 1 மார்க் பேட்டர்னு கேட்பாங்க, பார்த்து படிங்க.